அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடிமெட்டல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து வெளியிட போகிறாங்க. அதுக்கான ஒரு விவரம் தான் இது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராம உதவியாளர் காலி பணியிடம் நிரப்பப்படும் கிராமங்களின் விவரம் தான் பார்க்க போகிறோம். வட்டத்தின் பெயர் வந்து செங்கல்பட்டில் 0 வேக்கன்சி, திருப்பூரில் 0, திருக்கழுக்குன்றமில் 1 வேக்கன்சி இருக்குது. கிராமத்தின் பெயர் வந்து தத்தலூர். மதுராந்தகம் வந்து 29 பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கான கிராமத்தின் பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. வடக்கு புத்தூர், வேப்பங்கரணை, முருங்கை, பெரும்பேர்கண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊர் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, கிராமங்களோட பெயர்கள். அடுத்து செய்யூர்லேருந்து 9 வேக்கன்ட் இருக்குது. தாம்பரத்தில் 2 இருக்குது. கௌரிவாக்கம், மூலச்சேரின்னு. வண்டலூரில் வந்து 6 இருக்குது. கொலப்பாக்கம், பாண்டூர், குமிழி, கல்வாய், பொன்மார், சோனலூர்னு. பல்லாவரத்தில் வந்து 0 வேக்கன்சி. டோட்டலாக வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 41 காலி பணியிடங்கள் இருக்குது. அடுத்து இதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் அந்த விண்ணப்ப படிவம். கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இதுதான். இந்த புகைப்படத்தில் உங்களோட ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரன் பெயரில் உங்கள் பெயர், அதுக்கப்புறம் தந்தை இல்லைனா கணவர் பெயர், உங்களோட இருப்பிட முகவரி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், பாலினம் எல்லாம் கொடுத்துருங்க. சாதி உட்பிரிவு உட்பட நீங்கள் எழுதணும். சப்கேஸ்ட் அண்ட் கேஸ்ட் ரெண்டுமே எழுதுங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா, ஆமாவா இல்லையான்றதை டிக் பண்ணுங்கள். ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க. பணியிடம் கோரும் கிராமம், எந்த கிராமம் நம்ம வந்து லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் எந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத எழுதிடுங்க. அடுத்து இருப்பிட மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள், நீங்கள் இருக்கிற நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக், அந்த ரெசிடென்ட் டிஸ்ட்ரிக் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. தொடர்பு விவரங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸில் மிதிவண்டி ஓட்ட தெரியுமா, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் எந்த நாளில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க, எந்த இடத்துல விண்ணப்பதாரன் கையொப்பத்தில் வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு வட்டாட்சியர் எந்த வட்டத்துக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த வட்டத்தோட பேர் எழுதிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதி வந்து இது வந்து எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதர தகுதிகள் வந்து விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தராக இருக்கணும், தமிழ் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சமாக 21 வயசுலேருந்து 37 வயசு வரையும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் இந்த கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன், அந்த விண்ணப்ப படிவம். இதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.